ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நள்ளிரவு சேனல். ஒரு ஊரில் தன் மனைவிக்கு முதல் பிரசவத்திற்கு அவள் தாய் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார் ஒரு ஏழை விவசாயி. வாகனம் வசதி இல்லாத காலம் அது. கடும் வெயில் காரணமாக கர்ப்பமான மனைவிக்கு தண்ணீர் தாகம் எடுத்துகிறது. ஆளில்லா நடப்பாதை. என் கணவர் தண்ணீருக்கு எங்கு செல்வார் என்று அதை கணவரிடம் சொல்லாமலே வருகிறார். மனைவிக்கு தாகம் எடுக்கிறது என்று அவன் புரிந்து கொண்டான். அதற்கு பெயர்தான் தன் கணவன் மனைவி உறவு. தூரத்தில் ஒரு முதியவர் இளநீர் வியாபாரம் செய்து பார்த்து அவள் கையை பிடித்து கொண்டு வேகமாக சென்ற பிறகுதான் தெரிகிறது. அவரிடம் ஒரு இளநீர் வாங்குவதற்கு மட்டும்தான் காசு இருக்குது என்று. சரி, ஒரு இளநீர் வாங்குவாங்கள் என்று கூறினார். இளநீரை வாங்கியவன் தன் மனைவியிடம் கொடுத்து, எனக்கு வேண்டாம், நீ குடி என்றான். எனக்கு மட்டும் என்றால் வேண்டும், நீங்கள் குடித்துவிட்டு தாருங்கள் என்றாள் அவள். இறுதி மனைவி குடிக்க வைத்தார். ஆனால் அவளே தன் கணவர் எனக்காக இறுதியில் மனைவி குடிக்க வைத்தான். ஆனால் அவளே என் கணவர் எனக்காக கடும் மழையெல்லாம் வேலை செய்பவர், அவர் குடிக்கட்டும் என்று குடிப்பது போல நடித்து கொண்டிருந்தாள். இளநீர் கணவன் கையை வைத்தான். அவனுக்கு மனைவி போல இவன் என்னை நம்பி வந்தாள். அதோடு என்னை குழந்தை சுமக்கிறாள். என்ன கொஞ்சம் குடித்தால் என்ன என்று அவனு குடிப்பது போல நடிக்கிறான். இவர்களை காதலை விட்டு கொடுக்கும் குணத்தை பார்த்து முதியவர் அந்த பெண்ணிடம், நீ என் பொண்ணு போல இருக்கிறார், இந்தா இளறி குடிமா என்று வேறொரு இளநீர் வெட்டி தந்தார். கணவரின் அமைதியோடு தாகம் தீர்ந்து குடித்துவிட்டு மார்பில் மெதுவாக சாய்ந்து கொண்டான். என் மேலே எவ்வளோ பாசம் என்பது போல் அவள் பார்த்தாள். நீ என் மனைவி, உன் உயிர் பாதி என்று அர்த்தத்துடன் கண் சிமிட்டினான் அந்த காதலன் கொண்டவன் கணவன். இப்போது அன்பு என்று ஒற்றை வார்த்தையில் விட்டு கொடுக்கும் குணம்தான் இருந்தாலும், ஒரு இளநீர் வாங்குவது இருந்தாலும் காசுக்கு 2 அல்லது இளநீர் கிடைக்கிறது. எவ்வளோ உலகத்தில் எல்லாம் உயிர் அன்பிற்காகவும் இயங்குகிறது நண்பர்களே. எல்லாம் பிரசவத்திற்கு என்றாலும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்தாலும் ஒருவரை மற்றொருவருக்கு மறைந்து வாழும் வாழ்க்கை சொர்க்கம் ஈடாகாது நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.